ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சு ஒரு ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே எடுத்துருக்கிறது கேபேஜ், ஒரு சின்ன கேபேஜ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பட்டாணி, ஒரு கரண்டி அளவுக்கு பட்டாணி, ஒரு பீட்ரூட்டு, ஒரு கேரட் எடுத்துருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. பச்சை மிளகா ஒரு 5-6 நம்மளுக்கு காரத்தை அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறது. காரம் இல்லாத பச்சை மிளகா, அதனால இந்த மாதிரி நீளமாக ஒரு 5-6 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, 4 கிராம்பு, சின்ன பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் லாஸ்ட்டு புளியறதுக்கு ஒரு பாதி லெமன், ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுக்கிறேன். இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உருளைக்கிழங்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா அது கருப்பாயிடும், அதுக்காக. அப்புறம் 1 கப்பு கோகனட் மில்க்கு. இதில் மசாலா போடுறது வந்து நம்மளுக்கு காரம் இந்த பச்சை மிளகா மட்டும்தான் போடுறோம், அதனால 1.5 டீஸ்பூன் பிரியாணி மசாலா போடுறோம். நான் எடுத்துருக்கிற அரிசி அளவு வந்து இப்போ இந்த தேங்காய் பால் காமிச்சிருங்களா, இந்த கப்பில் 1/2 கப்பு இந்த ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து பாதி வேக வச்சு வச்சுருக்கேங்க, உப்பு போட்டு. அது காமிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாதி வெந்திருக்கு. இதை எடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம், சீக்கிரம் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பேன் வச்சுருக்குறேங்க. நம்ம வந்து இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. இதில் நீங்கள் புதினா, வேறு ஏதாச்சும் காய் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸு, அந்த மாதிரி காய், காலிஃப்ளவரை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எங்கிட்ட இருக்கிற காயில் வச்சு பண்ணுறேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிரியாணி விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பிரிஞ்சி இலை போட்டுடலாம். இந்த பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் போட்டுடலாம். அது கொஞ்சம் நல்லா பொரியட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு உப்பு போட்டுடலாம், வணங்குறதுக்காக. கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். லைட்டாக பிங்கிஷ் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போட்டு அது வரைக்கும் நல்லா வணக்கிடலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க இஞ்சி பூண்டெல்லாம். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடலாங்க. அப்போ தக்காளியும் நல்லா வணங்கி உடஞ்சிரும். நான் ராக் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா உடையிட்டு வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தக்காளியெல்லாம் நல்லா உடஞ்சிருக்கு. இப்போ வந்து இந்த பிரியாணி மசாலா 1.5 டீஸ்பூன் போட்டுடலாம். நல்ல மணமாக இருக்குது பாருங்கள்.
இது கொஞ்சம் லைட்டாக வணக்கி விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட்டு பீட்ரூட்டு 2 ஆட் பண்ண போகிறோங்க. கொஞ்சம் கூட மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் மல்லித்தலை ஆட் பண்ணும்போது. இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தாங்க இது. காய் நிறைய இருக்கும். சாப்பாடுக்கு என்ன சொல்கிறது, ஒரு கரண்டி சாப்பாடு எடுத்தால் அதே அளவுக்கு காயும் இருக்கும். அந்தளவுக்கு காய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு. கொஞ்சம் பட்டாணியும் கேபேஜும் ஆட் பண்ண போகிறோங்க. ஒரு 4-5 நிமிஷம் இப்படியே வணக்கி விட்டுடலாம் இந்த எண்ணெயில். அப்போ சாஃப்ட் ஆகிடும், காயெல்லாம் வேகிறதுக்கு ஈஸியாகிடும். இது வணங்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ 4-5 நிமிஷம் நல்லா வணங்கிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் 1/2 கப்பு தேங்காய் பால் ஊற்றிடலாம். 1/2 கப்பு நம்ம அரிசி போடும்போது ஊற்றிடலாம். நல்ல திக்கான பால் தான் இது. அரிசி வந்து ஒரு 1/2 வேக்காடு எடுத்துருக்குறேன். இப்போ இந்த தேங்காய் பாலும் சேர்த்து வேகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறதுங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு காய் வேகட்டும். நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காய் வெந்திருக்கும், பார்க்கலாம். நான் ஸ்லிம்மில் தான் வச்சுருந்தேன், அதனால் இந்த தேங்காய் பாலெல்லாம் சுண்டவே இல்லை. காயிலிருந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் இறங்கியிருக்கு. பார்க்கலாம். நம்ம வெந்திருக்கு, கேரட்லாம் வெந்துச்சு பாருங்க, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் அரிசியை போட்டுடலாம். அரிசியில் பாதி வேக வச்சு சாப்பாடு போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். பாதி தான் வெந்திருக்குங்க, சாப்பாடு உடையவே உடையாது பாருங்கள். நல்லா கிளறி விட்டுடலாம். லாஸ்ட்டு வேணால் நீங்கள் மல்லித்தலை, கொஞ்சம் கரம் மசாலா தூள், லெமன் புளிஞ்சு ஊற்றிடுங்க. அப்போ நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது வேகணும் இல்லைங்களா நம்மளுக்கு, அதனால் பாதி இருக்கிற இந்த கோகனட் மில்க்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஹையிலே வச்சுருங்க, சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா பாதி வெந்திருக்கு. இப்போ நான் இந்த ஹையில் வைக்க போகிறேங்க. உதிரியாக வந்துடும், வெயிட் பண்ணலாம். நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 5-6 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நம்ம வெந்திருக்கான்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்திருக்கு சாப்பாடு. கொஞ்சம் ஆறுச்சுன்னா நல்லா உதிரியாக வரும். இப்போ நம்ம இதில் வந்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், மணத்துக்காக மட்டும். கிளறி விட்டுடலாம். இப்போ லெமன் புளிஞ்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் புளிஞ்சிடலாம், ஏன்னா கஷ்டப்படிக்கும். 1/2 மூடி லெமன் புளிஞ்சிருக்குறேங்க. இதை நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்மெல்லு போக வேண்டாம், மூடி வச்சுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வெஜ்ஜு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.